வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகத்தையொட்டி நகர்ந்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அதற்கு அடுத்த கட்டமாக புயலாக மாறுமா அல்லது தாழ்வு மண்டலமாகவே இருந்து தமிழகத்திற்கு அதீத மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஆனந்தி. ஏன்னா நேற்றைய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதற்கு பிறகு மீண்டும் வலுவடையும், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மாறாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்றால் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் மிக மிக குறைந்து விட்டது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய நிலைமையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதியில நிலவி வந்த நிலையில தற்போது தமிழகத்தை ஒட்டி வந்திருக்கிறது. அதே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழகத்தை ஒட்டிய கடற்பகுதிக்கு அது நகர்ந்து வந்திருக்கிறது. வரும் நேரத்துல இது வடமேற்கு திசையில நகர்ந்து there is a possibility of intensification என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மண்டலமாக மாறுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது என்பது போலதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்குள்ள இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதற்கு பிறகு கரையை கடக்கும் இடம், பொதுவாக புயல் என்றால் அதை கரையை கடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் நிலப்பகுதியில் நகர்கிறது என்பதால் நிலத்தினூடே நகர்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழகம், தெற்கு ஆந்திர பகுதிகள், புதுவையை ஒட்டிய பகுதிகளில் கடந்து செல்லும் எனில் அது நமக்கு மேலே, அதாவது ஆந்திர பகுதிகளுக்கோ தெலுங்கானா பகுதிகளுக்கோ செல்வதற்கான வாய்ப்பு குறைவு. வட தமிழகம், தெற்கு ஆந்திர பகுதியின் ஊடே நிலப்பகுதியை நகர்ந்து செல்லும் என்பதாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்துல. இப்படியாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நம்மைக்கு, அதாவது வட தமிழகத்தை கடந்து செல்லும் என்பதன் காரணமாக பரவலாக வட தமிழகத்துல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது பார்த்தோம்னா வெளியில சற்று ஓரளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஆனா வரும் நேரத்துல இதோடைய நகர்வை பொறுத்து வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வர வர நமக்கு மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு. அதே போல காவிரி படுகை மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அங்கவும் தற்போது மழை பெய்து வருகிறது. நேற்று கடலூர்ல அதிகப்படியாக மிக கனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போல விழுப்புரம் மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்கள்ல மிக கனமழை பதிவாகி இருக்கிறது. இதோடைய நகர்வை பொறுத்து மழையுடைய தீவிரம் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் என்பது குறித்து புரிந்து கொள்ளலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று பிற்பகல் எந்தெந்த இடங்கள்ல மிக கனமழை அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த அறிக்கையை பார்க்கும்போது நாம் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டியது இன்டென்சிபிகேஷன், அதாவது தீவிரத்தன்மை நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. தற்போதைய அறிக்கையில பாசிபிலிட்டி, அதாவது வாய்ப்பு, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையை, டீப் டிப்ரெஷன் என்ற வார்த்தையை இங்கே அவர்கள் பயன்படுத்தவில்லை. மேலும் தீவிரம் அடைகிறது என்பது குறித்தும் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. வேதவள்ளி, நீங்க இணைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் சான் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும், ஆனா அதுக்கப்புறம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்க கணிப்பு என்ன சார்? இது மண்டலமாக மாறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா கிட்டத்தட்ட நிலப்பகுதியை ஒட்டி இருக்கிறது. அந்த அரபிக்கடல்ல இருந்து உருவாகிற அந்த நிலை கொண்டிருக்கிற அந்த காற்றழுத்த பகுதியோட ட்ரஃப் வந்து இதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிறது. ஸோ இது அந்த ட்ரஃபோட மெர்ஜ் ஆகி நிலப்பகுதிக்குள் சென்றுவிடும். ஸோ அதனால இது காற்றழுத்த பகுதியாக மண்டலமாக, அதாவது டிப்ரெஷனாக மாறதுக்கான சான்ஸ் கூட ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதோட வாய்ப்பு கம்மின்றதை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அது கரையை கடக்குமா? இது கரையை கடக்கிறது, அதாவது காற்றழுத்த பகுதிக்கு வந்து கரையை கடக்கும் அப்படின்லாம் ஒரு இது கிடையாது. நார்மலா நம்ம சொல்றது வந்து ஒரு புயல் சின்னம் நம்ம சைக்ளோன்ல இருந்து தான் அந்த ஒரு சென்டர், டிஃபைன்டு சென்டர் இருக்கும், அது கரையை கடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா நம்ம சொல்ல முடியும். ஒரு காற்றழுத்த பகுதி வந்து அதோட ஸ்ப்ரெட் இட்செல்ஃப் வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட், அது கரையை கடந்து விட்டது அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இதுல கரையை கடக்கிறது, காத்து வீசும், அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுகளும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி இது லேண்டுக்கு ரொம்ப அருகே இருக்கிறது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருக்கிற அந்த ட்ரஸ்ட்
அரபிக்கடல்ல ஒரு நிலை கொண்டிருக்கும் அந்த காற்றழுத்த பகுதியோட ட்ரஃபோட இது மெர்ஜாகி உள்ளே சென்றுவிடும். படிப்படியாக இன்று இதுக்கப்புறமே நமக்கு வந்து படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த மழை குறைந்துவிடும். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆந்திரா ஒட்டி உள்ள பகுதியில அந்த மேகங்கள் மலை மேகங்கள் இருக்கு. இப்ப கும்ளிப்பூண்டி, பொன்னேரி, அந்த மாதிரி பள்ளிப்பட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறோம். மற்ற பகுதியில எல்லாம் விட்டு விட்டு பெய்கிற மழை. சோ மிக கனமழைக்கான வாய்ப்பு வந்து கடலூருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 2-3 மணில இருந்தே மழை கிடையாது. அதுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் அப்படிதான். சோ விட்டு விட்டு நார்மலாக பெய்கின்ற மழை தான் இருக்குமே தவிர மிக கனமழை, அது கனமழையோட வாய்ப்பே மற்ற மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கம்மி தான். ஸோ மேபி திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இருக்கிற இடத்துல இருக்கும். மற்ற மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பக்கத்துல இருந்து ஒரு காற்றழுத்த பகுதி இருக்கிறனால காற்றின் ஈர்ப்பு அப்படி இருக்கும்போது அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு கனமழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா? மற்ற மாவட்டங்கள்ல மழை அதிக அளவில் இருக்காதா? மேபி ராமேஸ்வரம் பகுதியில, ராமநாதபுரத்துல ராமேஸ்வரம் அந்த காற்று ஈர்ப்பு, அதே மாதிரி நாகப்பட்டினத்துல அந்த கோடியக்கோரிய பகுதி மட்டும். மற்ற இடங்கள்ல பெரிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா தான் இருக்கிறத பாக்குறேன். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில, நீலகிரியில, குடலூர் பகுதி, இப்ப நீங்க குன்னூர் பகுதியில நிறைய கனமழை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப மேற்கு திசையில ஒரு மாதிரி அந்த சர்க்குலேஷன் இருக்கிறனால இந்த விண்ட் பேட்டர்னுக்கு அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் மழை பெய்யும். மற்றபடி பெருசா பெரிய மழை மற்ற பகுதியில எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா தான் பாக்குறேன். விட்டு விட்டு பெய்யுற மழை, அங்கங்க ஒரு மழை. அதாவது இப்ப நேற்றுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே மழை. இப்ப கடலூர்னா கடலூர் மாவட்டம் முழுவதுமாக ஒரு மழை பார்த்தோம். இப்ப அப்படி கிடையாது. ஒரு கனமழை பெய்ஞ்சாலும் ஏதாவது ஒரு சில இடங்கள்ல தான் பெய்யுமே தவிர எல்லா இடத்துலயுமே அந்த கனமழை வைட் ஸ்ப்ரெட் ரெயின் பார்த்தோம். ஈவன் சென்னையில கூட பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வெயில் வர ஆரம்பித்து விடும். ஸோ ஸ்கை கிளியரா இருக்கும். ஸோ விட்டு விட்டு மேபி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு ஐசோலேட்டட் ஸ்பெல், அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ஸ் தான் நம்ம பாக்குறோம். ஸோ இது நம்ம இந்த காற்றழுத்த பகுதியானது நிலப்பகுதியில் அப்படியே நமக்கு இப்ப பாண்டிக்கு அருகே இருக்கிறதுல வந்து அப்படியே நிலத்துக்குள் சென்று நமக்கு வந்து அந்த ட்ரஃபோட மெர்ஜ் ஆகிற சினாரியோட நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து காற்றுல மண்டலமாகவோ இல்ல புயலாகவோ எதுவாக மாறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரதீப் ஜான். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி. பல்வேறு தகவல்களை வழங்கிய செய்தியாளர் வேதவள்ளி, உங்களுக்கும் நன்றி.